இன்றைக்கி நம்ம வீடியோவில் அட்சய திருதியைனா என்ன, அட்சய திருதியையில் நம்ம என்னென்ன பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்றத ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அட்சய திருதியைன்றது நவகிரகங்களோட தந்தையான சூரியனும் தாய் கிரகம்னு சொல்கிற சந்திரனும் ஒரே நேரத்தில் உச்ச பலத்தோட சஞ்சரிக்கிறனால தான் அட்சய திருதியைன்னு சொல்கிறாங்க. அட்சயம் அப்படின்னா பூரணமானது, வளர்றது, குறைவே இல்லாததுன்றத பொருளை தான் தருது. சித்திரை மாதம் வர்ற வளர்பிறை திருதியை தான் அட்சய திருதியைன்னு நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, அது மேலே மேலே பெருகிக்கிட்டே போகுமா. அதனால தான் இந்த நாளில் நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அட்சய திருதிக்காக கடன் வாங்கியாவது நகை வாங்கணும் அப்படின்னு யோசிப்பாங்க. நம்ம அப்படி கடன் வாங்கி நகை வாங்கினா மேலும் மேலும் நமக்கு கடன் பெருகிக்கிட்டே தான் போகும். முதல்யுகமான கிருதயுகத்தில் பிரம்மனால உலகம் தோற்றுவிச்சனாலும் இந்த அட்சய திருதியை நாளில் தான். இந்த நாளில் தான் விஷ்ணு பகவான் பரசுராமரா அவதாரம் எடுத்தார். அஷ்டலட்சுமிகளில் ஐஸ்வர்ய லட்சுமியும் தானிய லட்சுமியும் அவதரித்த நாளும் இந்த நாளில் தான். மகாலட்சுமி தாயார் திருமாலோட மார்பில் இடம் பிடிச்ச நாளும் இந்த அட்சய திருதியை நாளில் தான். குபேரர் ஐஸ்வர்ய கலசங்களை பெற்ற நாளும் இந்த அட்சய திருதியை நாளில் தான். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் பாண்டவர்களுக்கு அல்ல குறையாத அட்சய பாத்திரத்தை கொடுத்த நாளும் இந்த அட்சய திருதியை நாளில் தான். ஆனால் அட்சய திருதியையை நம்ம மக்கள் வேறு விதமாக கூறி வச்சுட்டாங்க. இந்த நாளில் தங்கம் வாங்கினா தங்கம் வாங்கிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் அட்சய திருதியினாலே தங்கம் வாங்குகிற நாளுன்ற மாதிரி நமக்கு ஆயிடுச்சு. ஆனால் இது தவறான கருத்து. இந்த நாளில் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அது மேலே மேலே பெருகிக்கிட்டே போகும். அது தங்கம் மட்டும் கிடையாது. அட்சய திருதியில் தங்கம் வாங்குறதுங்கிறது 20 ஆண்டு காலமாக தான் வழக்கத்தில் இருக்குது. இந்த தினத்தில் தானம் செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அதுலேயும் நீர்தானம், மோர்தானம், வஸ்திரதானம், அன்னதானம் இதெல்லாம் செய்யலாம். அட்சய திருதியில் தங்கம் மட்டும் வாங்கணுன்றது கிடையாது. அவங்க சக்திக்கேற்ப மகாலட்சுமியோட அம்சம்னு சொல்கிற ஏதாவது ஒரு பொருளை நம்ம வாங்கி பூஜை அறையிட வச்சு வழிபாடு செய்யலாம். அட்சய திருதியில் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. அட்சய திருதியை நாளில் உப்பு, தானியம், சங்கு, அரிசி இந்த மாதிரி பொருட்களை வாங்கி வைக்கலாம். அட்சய திருதியைக்கு தான் தங்கம் வாங்கணும் அப்படின்ற தவறான கருத்தை மறந்துடுங்க. டெய்லியும் குளிகைன்ற நேரம் வரும். அந்த நேரத்தை பார்த்து தங்கம் வாங்கினீங்கன்னா பல மடங்கு பெருகும். அட்சய திருதியில் என்னென்னலாம் வாங்கலாம், என்ன பண்ணலான்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில்